ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற டேலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி டேட்டாவில் நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுடைய கம்பெனி ஆல்ட்ரு போய்க்கலாம். ஆல்ட்ரு போயிட்டோம்னா நம்மளுடைய கம்பெனி ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இப்போ ஒரு நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி வைக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு பார்ட்டி செலக்ட் பண்ணலாம். தமிழ் ஸ்டேட் பார்ட்டியை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே பிளேஸ் ஆஃப் சப்ளைன்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளைன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு எது பேஸ் பண்ணி வரும்னா, நம்மளுடைய ஸ்டாக் வந்து எங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆகுது, அதாவது எங்கே வந்து சேருது, அதுதான் நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளைன்றது சொல்லுவோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ நமக்கு அதோட கான்ஃபிக் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவோ நமக்கு இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த சேஞ்ச் ஆகிற அந்த கான்ஃபிகரை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கப் எடுத்துக்கலாம் டேலிலேருந்து. ஸோ பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் F11 கம்பெனி ஃபீச்சர்ஸ் கொடுத்துலாம். ஸோ ஒன்று F11 இப்படி கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணினா இங்கே கம்பெனி ஃபீச்சர்ஸ் வந்துடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அட்மின்ல டேலி லாகின் வச்சுட்டு மேலே கம்பெனி இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் F11 இருக்கும். ஸோ இதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எனபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும். இது எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மோர் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் நமக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்ட் ஃபார் இன்வெர்டுக்கு கேரளா சொல்லி இங்கே மாறி இருக்கு. ஸோ இதை ஒன்று இங்கேருந்து தமிழ்நாடு சொல்லி மாற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மோர் டீடைல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் டீடைல்ஸோட ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 1424 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ அதோட பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 1 ஆகஸ்ட் 25 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளான்றது நமக்கு தெரியாமல் இது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம எதாவது மாற்றணும்னு வச்சுட்டு இது தெரியாமல் மாற்றிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் செகண்ட் இருக்கிற லைனை வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற லைன் கரெக்டு. ஸோ செகண்ட் இருக்கிற அந்த அப்ளிகபிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 25 இதை வந்து என்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா இன்வெர்டில் நமக்கு தமிழ்நாடு சொல்லி இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்டர் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வவுச்சர்ஸ்ல போயிட்டு நமக்கு ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி விற்க ட்ரை பண்ணலாம். ஸோ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கப்புறம் ரெகுலராக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்றது பிளேஸ் ஆஃப் சப்ளை நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய பிளேஸ் ஆஃப் சப்ளையை நம்ம வந்து கரெக்டாக சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக கலெக்ட் ஆகும். இப்போ சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக கலெக்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு சரியாக கால்குலேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.